ஹலோ buddies, இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஹோட்டல் சுவையில் டிஃபன் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரை டம்ளர் துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். அரை டம்ளர் பச்சை பயிறு எடுத்துக்கிறேன். இப்போது இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மூணு வெங்காயம் 4 தக்காளி எடுத்துருக்கேன். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அஞ்சு பல் பூண்டு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் பருப்பில் போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போது இது வேகிறதுக்கு நான் 2.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம குக்கர் மூடி போட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிற டைமில் அடுத்து நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், மல்லி 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, 2 வரமிளகாய். இதை நம்ம சின்ன தாளிக்கிற கரண்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நாம் பொன்னிறமாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்துட்ருக்க இந்த மசாலா தான் சாம்பாருக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்குது. இப்போது இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து நம்ம குக்கர் விசிலை ப்ரெஷர் எடுத்து விட்டுக்கலாம். ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது மசிக்கிறத வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா மசித்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். மசித்ததுக்கப்புறம் நம்ம அந்த பொடியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம்.
அந்த பொடி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டி கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது நம்ம கட்டியாக இருக்கிறதால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இப்போ சாம்பாரை தாளிச்சிக்கலாம். தாளிக்கிற கரண்டியை வச்சுக்கிட்டேன். 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்து ஒரு வரமிளகாய் கிள்ளி வச்சு போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சாம்பாரில் கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஹோட்டல் டேஸ்ட்டில் டிஃபன் சாம்பார் ரெடி. இது நீங்கள் 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ.